Taste the Daily. மக்கள் உயிர் காக்க தங்கள் இன்னுயிரை நீத்த தீரமிகு காவலர்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது வீர வணக்கத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமைதியான நாட்டை உருவாக்க தாங்கள் செய்த தியாகம் தலைமுறைகள் தாண்டி நினைவு கூறத்தக்கது என்று பெருமிதத்துடன் தனது அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளதால் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தலைநகர் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையினை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதில் செவ்வாயன்று 8 மாவட்டங்களுக்கும் புதனன்று 4 மாவட்டங்களுக்கும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மழை அதிகமாகும் வாய்ப்புள்ளதால் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் பொதுமக்கள் அனைவரும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்புகளின் அடிப்படையில் பாதுகாப்போடு இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தி உள்ளதாகவும் கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தூர்ந்து போன கால்வாய்களை விரைந்து சீரமைக்க அதிமுக சார்பில் ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது. தக்கோலம், கடம்பநல்லூர், மாங்காட்டுச்சேரி, கல்லேரி ஆகியவற்றிற்கு செல்லும் 9 கிலோமீட்டர் நீள கால்வாய்கள் தூர்ந்து நீர் செல்ல முடியாத நிலை உள்ளது. மேலும் கடம்பநல்லூரில் கால்வாய் கரை உடைந்து வெள்ள நீர் வயல்களையும் குடியிருப்புகளையும் சூழ்ந்தது. இதையடுத்து மழையையும் பொருட்படுத்தாமல் நேரில் ஆய்வு செய்த ராணிப்பேட்டை அதிமுக கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி தூர்ந்து போன கால்வாய்களை உடனடியாக சீரமைக்க விடிய அரசை வலியுறுத்தினார். அந்த கால்வாய் தூர்ந்து போகிறதுனால இன்றைக்கு அந்த கடம்பநல்லூர் கிராமத்தில் அந்த கால்வாய் உடைஞ்சி இன்றைக்கி அந்த தண்ணியெல்லாம் கடம்பநல்லூர் கிராமத்தில் இன்றைக்கு கிராம மக்கள் உள்ள கிராமத்துக்குள்ளே தண்ணீர் புகுந்திருக்கிறது. விவசாய நிலங்கள்லாம் தண்ணீர் புகுந்துருக்குது. மொத்த விவசாய நிலங்கள்லாம் தண்ணி, அந்த விவசாய நிலத்திலிருந்து ஊருக்குள்ளே தண்ணி போயிட்டுருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளருமான பன்னீர்செல்வம் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவுடன் பட்டாசு மற்றும் இனிப்பு உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் தேவையான உதவிகள் வழங்க உறுதியளிக்கப்பட்டது. மண்டபம் மற்றும் சின்னப்பாலம் கிராமத்தில் குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்து கிராம மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதையடுத்து அதிமுக மாவட்ட செயலாளர் MA முனியசாமி கழக நிர்வாகிகளுடன் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் உடனடி தேவைகளை கேட்டறிந்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் மழைநீரை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை கழகத்தின் சார்பில் செய்து தரப்படும் எனவும் தேவையான உதவிகள் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார்.